சார் ரஜினிகாந்த் கூட உங்களோட முதல் படம் வந்து புவனாவரி கேள்விக்குறி, பாண்டியன் 25வது படம். இந்த 25 படம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு பெர்சன் அவர் என்னென்ன மாதிரி மாற்றங்களை நீங்கள் அவர்கிட்ட பார்த்தீங்க? ரஜினியை பொறுத்தளவு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்துகிற போது அவர் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை தான் ரஜினி சார் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார், படிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே கோபாலின்னு ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி ப்ரொஃபஸர், அவர் பாலச்சந்தர் சார் அங்கே ஒரு விழாவுக்கு வந்தபோது ரஜினியை கொண்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். ரஜினி சார் அவரை பார்த்த உடனே நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த உடனே பாலச்சந்தருக்கு அவர் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். அதுதான் பாலச்சந்தர். நான் உண்மையாக இன்றைக்கி பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்திய நடிகர்கள்லாம் உடனே அடுத்து எங்கிட்ட தான் வருவாங்க. அந்த மோதற்கையால் கொட்டுப்பட்ட நடிகர்கள் பல பேர் என் படங்களில் நடிச்சிருக்காரு. ஜெய்சங்கர், ஜெயசித்ரான்னு அது ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். நம்ம நிச்சயமாக எடுக்கலாம், லிஸ்ட் எடுக்கலாம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் பாலச்சந்தர் சார். அப்படிப்பட்ட முதலுக்கையால் கொட்டுப்பட்டு ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்தாங்க. அபூர்வங்கிற ஒரு படத்தில் பாலச்சந்தர் சார் ஒரு ரோல் கொடுத்து நடிக்க சொன்னபோது ரஜினி ஃபஸ்ட்டு எடுத்த ஷாட்டு ஒரு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வருவார். கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தது அந்த கேட்டே இல்லை, தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய இதய கதவுகளை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். அப்படி திறந்துக்கிட்டு வந்தவர் ரசிகர்களுடைய மத்தியில் இன்றைக்கி 50 வருஷம் சூப்பர் ஸ்டாருங்கிற பெயரோட நிரந்தரமான சூப்பர் ஸ்டாரை இன்றைக்கி ஒளிபெற்று கொண்டிருக்கிறார்.